வணக்கம் ஷவைதி வெல்கம் பேக் டு ஷவைதிஸ் கிச்சன் சமையல் நான் நீ பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பப்பு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு இது குக்கரில் வந்து நல்லா கொலையை வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி இந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தாளிப்பு வந்து லாஸ்ட்லாம் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஆயில் அண்ட் கீ மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு சூப்பரான டொமேட்டோ பப்பு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொமேட்டோ பப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். துவரம்பருப்பு 250 கிராம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா கொலையை வந்து வேக வைங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், 6 இடிச்ச பூண்டு, தக்காளி 5, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50% வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு சால்ட், இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். நல்லா வதக்கிங்க. தக்காளி நல்லா குக்கான பிறகு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 100 ml வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்குவோம். 250 கிராம் பருப்புக்கு நான் 100 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ பப்பு வந்து திக்காக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்சிரும். டொமேட்டோ பப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம தாளி போட போகிறோம். ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்லா ஹீட்டான பிறகு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 30 செகண்ட் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பூண்டில் வந்து நல்லா குக் ஆகணும். குக்கான பிறகு நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி இந்த பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பப்பில் வந்து நம்ம தாளிப்பு ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு அருமையான டொமேட்டோ பப் ரெடி. இன்றைக்கி ஒரு அருமையான டொமேட்டோ பப் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி எங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.